இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கம்பெனி புது வண்டி இருந்தாலும் சரி, பழைய வண்டி சரி, ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் எஃப்சி பண்ணும்போது வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் சாவி வண்டியிலே இருந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணால் என்ன ஆகும் அப்படி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டூ வீலர், ஆட்டோ, புது வண்டி ரேட்டு தெரிஞ்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம். நீங்கள் உங்கள் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஆட்டோவிலேருந்து சாவியை வந்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து நீங்கள் சாவி போட்டு வண்டி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கேப் வழியாக வந்து தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சப்போஸ் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் வண்டி 4 எடுக்கிறீங்கன்னா சாவி வந்து ஆன் பண்ணால் நீங்கள் ஆன் ஆகாது, ஃபுல்லாக அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவு சாவி ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க. சாவி எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா அந்த சாவி போகிற இடத்துல ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். தண்ணி கொஞ்சம் போகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறது இது. சாவி முடிஞ்ச அளவு வாட்டர் வாஷ் பண்ணும்போது சாவி எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, ஆன் பண்ண முடியல, கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஆயில், இன்ஜின் ஆயில் அது மாதிரி ஏதாவது ஒரு இல்லை தேங்காய் எண்ணெய் அதுமாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் 2 வாட்டி முன்னாடி பண்ணிங்கன்னா அப்புறம் ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.